நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணாமலை, இதுவரைக்கும் நீ உன் பொண்ணுக்காக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பறிபோக போகுது ஆயி. உன் பொண்ணு உன்னை விட்டு போக போறா. நீ தடுக்க நினைச்சாலும் முடியாத அண்ணாமலை. இது வரைக்கும் சித்தன் சொன்னது எல்லாமே பழிச்சிருக்கு. அதான் தவசையோட தேர்கால் நகர ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டே இருக்க போகுது. அண்ணாமலை, தவசிய நீதான் காப்பாற்றணும். அம்மாடி, அவன் மேல வச்சிருக்கிற அந்த விட்டுறாரு. அண்ணாமலை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நாசமா போக போகுது. அத நீதான் தடுத்து நிறுத்தணும். அண்ணாமலை, உன் பொட்டையும் பூவையும் இழக்க போறேன் நான். ரத்த உறவு உன்னை விட்டு பிரிஞ்சு போய் வேற இடத்துல வாழ போகுது. நீ அதுக்காக வருத்தப்பட போற தாயி. இத நினைச்சு காலம் பூராவும் கண்ணீர் விடுற நேரம் வந்துருச்சு தாயி. இதோ பாருங்க, நீங்கள் ஜட்ஜுக்கிட்ட பேசுகிற விதத்தில் தான் உங்கள் பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிறதும் உங்களுக்கு விவாகரத்து கிடைக்கிறதும் இருக்குது. நீங்கள் உலகநாதனை விட்டு பிரிஞ்சு 12 வருஷம் ஆச்சுங்கிறதையும் அவர் சாந்திங்கிற பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயத்தையும் ஜட்ஜுக்கிட்ட மறக்காமல் சொல்லிடுங்க. மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பேசிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிற ஜட்ஜு ரொம்ப சென்சிட்டிவ், நல்லவங்க, பார்த்து பேசுங்க. ஓகே? எப்படி அண்ணாமலை, வாங்க மாப்ள. சூர்யா, அம்மா கிட்ட பேசணுமா? ஓ, எப்படிமா இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? வழி எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. ஏமா அழற? கோர்ட்டு வாசல மிதிக்க வச்சிட்டியே. அது இல்லம்மா. சூர்யா, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, வா போலாம்.
SOP number 250/2003. நீங்க தான் அண்ணாமலையா? ஆமா. நீங்க தான் உலகநாதனா? ஆமா, இது என் பொண்ணு சூர்யா. சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கும் இவருக்கும் 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. நான் இவர் மேலே ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் மெட்ராஸ் வந்தோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் இவர் காணாமல் போயிட்டாரு. நான் திருநெல்வேலியில் பிறந்ததுனால எனக்கு மெட்ராஸில் அப்போ யாரையுமே தெரியாத. வயிற்றுல குழந்தையோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ கதிரேசன் ஒருத்தர் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அவருக்கு 3 பொம்பளை பசங்க. நான் அந்த வீட்டுக்கு போன நேரம் கதிரேசன் இறந்துட்டாரு. ஏற்கனவே அந்த பசங்களுக்கு அம்மா இல்லை, அப்பாவும் இறந்துட்டதால அவங்க ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. என் மேலே உயிரையே வச்சுருந்தாங்க. என்னால் அவங்கள விட்டுட்டு போக முடியல. அப்போ ஊர்லேருந்து என் அண்ணா அப்பா எல்லாரும் வந்து அவங்க கூட ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா அவர் இல்லாமல் நான் திரும்பி ஊருக்கு வர மாட்டேன்னு அவன் நினைவிலேயே அங்கே வாழ்ந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் என் சகோதரி சாந்தியோடய அவர் என் வீட்டுக்கு வந்தார். உடனே அந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு அவர் கூட வான்னு கூப்பிட்டாரு. அந்த 3 பொம்பளை பசங்களை எப்படி விட்டுற முடியுங்க? எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்கன்னு அந்த தடுமாற அந்த சமயத்தில் என் மேலே வெண்பழி சுமத்தி என்னை சந்தேகப்பட்ட என் குழந்தை பிறக்கிற அன்னைக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மேடம், இவங்க பொய் சொல்றாங்க. நான் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. என்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக, என்னை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க தான் போய் கதிரேசன் வீட்டில் தங்கினாங்க. அது மட்டும் இல்லை மேடம். கொஞ்சம் இருங்க, அவங்க சொல்லட்டும். சூர்யா பிறந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அவர் குழந்தைய பார்க்க வரல. நான் கஷ்டப்பட்டு என் சொந்த காலில் நின்று அந்த குழந்தைய வளர்த்தேன். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து என் குழந்தை எனக்கு வேணும், நான் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லி என் குழந்தையோட மனசை மாத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. அம்மா, எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. என் பொண்ணுதான் எனக்கு உலகமே. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. பொம்பளை புள்ள, அவ ஏன் கூட தான் இருக்கணும். என்னால இனிமே அவர் கூட வாழ முடியாது. எனக்கு அவர்கிட்ட ஒரு பைசா கூட வேண்டாம். என் பொண்ணு மட்டும் எனக்கு வேணும். தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது இந்த விவாகரத்தை கொடுத்து என் குழந்தைய மறுபடியும் என்கிட்ட சேர்த்து வைக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க. மேடம், இவங்க சொல்ற மாதிரி நான் சத்தியமா சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. நான் ஒரு டாக்டர். செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லீகல்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணவே இல்லை. இவங்க சொல்ற அந்த சாந்தி இவங்களோட சொந்த சகோதரி. இப்ப கூட அந்த சாந்தி அவங்க அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. நீங்களே விசாரிச்சு பாருங்க. இதோ சாந்தியோட அண்ணனே இங்க இருக்காரு. அப்படி ஒரு கல்யாணம் நடந்துதான்னு நீங்க அவர்கிட்டயே கேட்டு பாருங்க. சொல்லுங்க மாமா. ஆமாங்கம்மா, தங்கச்சி அண்ணாமலை சொல்ற மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைம்மா. மேடம், என் மனைவி ரொம்ப நல்லவங்க. இப்ப கூட நான் உங்களோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா சேர விடாம என் மனைவியோட மனசு கெடுத்தது அந்த அன்பர் தான். மற்றபடி என் பொண்ணை நான் கடத்திட்டுலாம் வரல. அவளைதான் ஆசைப்பட்டு என் வீட்டுக்கு வந்தா. நான் என் மனைவியோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். நீங்க தான் எப்படியாவது என் மனைவிக்கு புத்திமதி சொல்லி என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கணும். என் பொண்ணு கூட அதுதான் ஆசைப்படுறா. நீங்களே வேணா கேட்டு பாருங்களேன். சொல்லுமா. நானும் தான் அப்பா வீட்டுக்கு போனேன். அப்பானா எனக்கு ரொம்ப உயிர். அதனால தான் அப்பா வீட்டிலே இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் சேரணும். நீங்கள் தான் எப்படியாவது அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும்.
இங்க பாருங்க, முதல்ல நீங்க 2 பேரும் கவுன்சிலிங் போங்க. உங்க அட்வொகேட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பேசுவோம். இல்லம்மா, இங்க பாருங்கம்மா, யாரையும் பிரிக்கணுங்கிறது கோர்ட்டோட நோக்கம் கிடையாது. உங்க குழந்தை கூட நீங்க சேர்ந்து வாழணும் தான் விருப்பப்படுது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்க கவுன்சிலிங் போங்க, அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். அம்மா அம்மா, ஊருக்குலாம் போவேணாம்மா. நம்ம இங்கே இருக்கலாம். அப்பா கூட சேர்ந்து இருக்கலாமா? அப்பாவை பத்தி பேசாதம்மா. அவர் அப்பாவே கிடையாது. வேண்டாம், அவரை பத்தின பேச்சே வேண்டாம். அம்மா, எனக்கு அப்பா வேணும்மா. அப்பா கூட சேர்ந்து இருக்கலாமா? சொன்ன கேளு ஸ்வேதா, இந்த மாதிரிலாம் பேசாத. அவர் மனுஷனே கிடையாது, அப்பாவே கிடையாது. நான் செத்துருவேன். இந்த மாதிரிலாம் பேசாத. நீ நல்லா படிக்கிறத பாரு. வள்ளி, எனக்கு தேங்காய் உடைச்சு கொடு வள்ளி. இருடா, உட்கார்ந்து உடைச்சு கொடுக்கறானே. ஸ்வேதா, கோவிலுக்கு வந்தியா? ஆமா, அவங்க தான் என் அம்மா. இதான் எங்க வள்ளி. வணக்கம். ஹாய் ஆண்டி. நீ சூர்யா குட்டி ஃப்ரெண்டா? ஆமா. அப்ப எனக்கு ஃப்ரெண்டு தான். கை கொடு. அடிக்கடி வீட்டுக்கு வா. சூர்யா குட்டி, நாங்க தாயார் கோயில உட்கார்ந்திருக்கேன். நீ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வானே. என்னாச்சு? என்னாச்சு ஸ்வேதா? எதுக்கு அழற? ஏன் அழற? சூர்யா, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் சூர்யா. ஏன்? நீ அடிக்கடி சொல்வல்ல, உங்க அம்மா அப்பாக்குள்ள சண்டை, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு. ஆமா, நான் எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசும்போது நீ எழுதுகிட்டு இருப்ப. ஏன்னு கேட்டா நீ ஒண்ணும் சொல்ல மாட்ட. அதுக்கு என்ன இப்போ? உங்க அப்பா அம்மா மாதிரிதான் எங்க அப்பா அம்மாவும் சண்டை போட்டாங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருந்தாங்க. இப்போ டைவர்ஸ் கிடைச்சிருச்சு சூர்யா. எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சூர்யா. நான் இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு தாத்தா வீட்டுக்கு போறேன் சூர்யா. எங்க அப்பா அம்மா நிரந்தரமா சேரவே மாட்டாங்க சூர்யா. சரி, அழாத. நீ வந்து கோர்ட்ல சொல்ல வேண்டியது தானே, எங்க அப்பா அம்மாவை பிரிக்காதீங்க, அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் கொடுக்காதீங்க, எனக்கு 2 பேருமே வேணும்னு சொல்ல வேண்டியது தானே. சொன்னேன் சூர்யா. ஆனா எங்க அப்பா இன்னொரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுனால டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் பொம்பளை புள்ளனால என்ன அம்மா கூட அமிச்சிட்டாங்க சூர்யா. சூர்யா, நீ இந்த கோர்ட்டு கேஸ்லாம் நம்பாத சூர்யா. நீ உங்க அம்மாவை நேரா பார்த்து உங்க அம்மா அப்பாவை சேர்த்து வை சூர்யா, சேர்த்து வை சூர்யா. ஸ்வேதா, சூர்யா, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் வரேன். தேங்காய் எடுத்து தரேன். சூர்யா குட்டி, ஏன் அழற? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஏன் அழற சொல்லு. உன் ஃப்ரெண்ட் அடிச்சாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் ஃப்ரெண்டு சொன்னா அப்பா அம்மா 2 பேரும் சேரணும்னு நினைச்சா கூட கோர்ட் அவங்கள பிரிச்சிருமா. ஏன் சூர்யா குட்டி? அப்பா சாந்தியை கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல, அதனால கண்டிப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் கிடைச்சிருமா. என் ஃப்ரெண்டு ஸ்வேதாவோட அப்பா அம்மாவும் அப்படிதான், அதனால அவங்க 2 பேரும் பிரிச்சுட்டாங்க வள்ளி. நம்ம பண்ண பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு வள்ளி. நான் வந்து அம்மா கிட்ட நேரடியா பேச போறேன் வள்ளி. வேணாம் சூர்யா குட்டி, நீ அண்ணாமலை கிட்ட போய் பேசினா கூட அண்ணாமலை நீ சொல்ற எதையும் கேட்காது. ஏன்? ஆமா, அன்னைக்கு நீ டியூஷன் கிளாஸ்ல இருந்து வந்து பெருசா கலாட்டா பண்ணல, நான் கூட உன்னை சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நான் மாமா கிட்ட வந்து பேசினேன்.
சூர்யா குட்டி அழுதுட்டே இருக்கு. அண்ணாமலையும் அண்ணனும் ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டேன். அதுக்கு மாமா என்ன தெரியுமா சொன்னாரு, கோர்ட்ல அண்ணாமலை பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்களாம். அண்ணாமலை கூட அதை தான் விரும்புதுன்னு சொன்னாரு சூர்யா குட்டி. அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அன்வர் அண்ணன், ஜீவா, ஜோதி, ஜான்சி, இந்த 3 பொண்ணுங்களும் தான். நீ தானே அன்வர் அங்கிள், ஜீவா, ஜோதி, ஜான்சி அக்கா நல்லவங்க, அவங்க நம்ம அப்பா அம்மா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீ தானே சொன்ன. இப்ப இப்படி சொல்ற? ஆமா சூர்யா குட்டி, நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாமா தான் எல்லாம் பாயிண்டா எனக்கு எடுத்து சொன்னாரு. அந்த 3 பொண்ணுங்களும் வீட்டை விட்டு போணுமா, யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போணுமா. அதுவும் இல்லாம அன்வர் அண்ணன் கூட யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போணுமா. அப்பதான் அண்ணாமலைக்கு ஓ ஞாபகம் அண்ணன் ஞாபகம் வந்து நம்ம கூட வந்து சேரும்னு சொன்னாரு சூர்யா குட்டி. கோர்ட்ல அண்ணாமலை அப்படி பேசினது கூட அன்வர் அண்ணன் தான் காரணம்னு சொன்னாரு சூர்யா குட்டி. அண்ணாமலை நல்லதுதான், ஆனா அன்வர் அண்ணன் தான் அண்ணாமலைக்கு தப்பா ஏதோ சொல்லி கொடுக்குது. இந்த விஷயத்த மாமா என்கிட்ட சொன்னதுல இருந்து என் மூளை ஒரே குழம்பிடுச்சு சூர்யா குட்டி. எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. நான் வந்து அன்வர் அங்கிள் கிட்ட பேச போறேன். நான் சொல்வேன், அங்கிள் நீங்க அம்மாவை விட்டு போயிடுங்க, நீங்க உங்க கூடவே 3 அக்காவையும் கூட்டிட்டு போயிடுங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு அங்கிள் கிட்ட சொல்ல போறேன். வேணாம் சூர்யா குட்டி, நீ அன்வர் அண்ணன் கிட்ட இப்ப ஒண்ணும் பேச வேணாம். நான் யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கப்புறமா நம்ம போய் பேசலாம். இதுக்கெல்லாம் நேரம் இல்ல வள்ளி, சீக்கிரமா போய் அன்வர் அங்கிள் கிட்ட பேசலாவா? வேணாம் சூர்யா குட்டி, இப்ப நீ போய் சொன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ என்ன நம்புறல்ல, நீ வேணா பாரு. ஆனா நீ அண்ணாமலையும் நான் தான் சேர்த்து வைக்க போறேன். நான் யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் நாம போய் பேசலாம். இப்ப ஒன்னும் அவசரப்படாத. நான் சொல்றது கேக்குறியா? அண்ணா அண்ணா நீ எப்பப்பா வந்த? இப்பதான் நான் வந்தேன். உடம்புக்கு என்னாச்சுண்ணா சொல்லுண்ணா. உடம்பு கொண்டு இல்லப்பா, மனசுதான் சரியில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சரியா சாப்பிடுறது இல்ல, சரி ஆபீஸ்க்கு போறது இல்ல, இப்படியே சுருட்டு படுத்துட்டு இருந்தீங்கன்னா எங்க நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இன்னும் நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணே பேசாம இருங்க அண்ணே. அண்ணே என்னன்னு இது? ஏன் படுத்துக்கிட்டே இருக்கீங்க? உடம்புக்கு என்ன பண்ணுது அதை சொல்லுங்க அண்ணே. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். என் பிள்ளைய சரியா வளர்க்காம போயிட்டேன். அண்ணா சிவா அப்படிப்பட்ட பையன் இல்லைண்ணே, நல்ல பையன். அன்னைக்கு நீ அடிச்சிட்டன்ற கோவத்துல நெல்லையப்பட்ட அப்படி பேசிட்டான். அவன் நல்ல பையன், தப்பான வழிக்கு போக மாட்டான். அவன் ஓன் பையன். அடப்போடா, உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, அவர் புள்ள ஹரிலால அப்பா என்ன சரியாக வளர்க்கல, எங்களை சரியாக படிக்க வைக்கல, எங்களை இங்கிலீஷ் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் மட்டும் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினார். டால்ஸ்டாய் பண்ணையில் என்னை கூலிக்காரனா வேலை செய்ய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி குடிச்சு கூத்தியார்கிட்ட போய் நாசமாக போயிட்டான். நாமல்ல எந்த மூலை வெள்ளக்காரன் நமக்கு பண்ண கொடுமைகளில் தலையாய கொடுமை பெத்த குழந்தைகளை ஆயாக்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னதுதான். அதுங்க பெருசானதும் பொண்டாட்டிக்கிட்ட தாலி கட்டது கூட ஆயாவோட அனுமதி கேட்டு தான் தாலி கட்டாங்க. அந்த மாதிரி தமிழரசு மேல அனுதாபப்பட்டு என் பிள்ளைய அவகிட்ட வளர்க்க கொடுத்தேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவன் நம்ம பிள்ளைங்க, அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். நீங்க சிவாவை நம்புங்க, அவன் நம்ம பிள்ளைங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அத்தை மாமா வா. சாந்தி எங்க போறீங்க? அண்ணே குழந்தைங்க வந்துருக்காங்க, டிஃபன் செஞ்சு கொடு. அண்ணே இல்ல மாமா, பரவாயில்ல, டிஃபன்லாம் ஒன்றும் வேண்டாம்.
ஏன் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டீங்களா? அண்ணாமலைகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? அடடடடடடடா, இட்லின்னா இட்லி, இது இல்ல இட்லி, மல்லிப்பூ மாதிரி இருக்கு. என் லைஃப்ல இப்படி ஒரு இட்லி நான் சாப்பிட்டதே இல்ல. எங்க அக்கா சொன்னாங்கன்னு ராத்திரியில இது 3 சமைச்சு போட்டு வாயில வைக்க விளங்கல. இது சாப்பிட்டோன்னதான் ஒரு புத்துணர்ச்சியே வந்திருக்கு. என்னடா இது, உனக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட கூட அங்க ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு அங்க இருக்க? பரப்பிட்டு வா. இல்ல நீ வரணும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு அண்ணி இருக்காங்க, பிரமாதமா சமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மனசு சொல்லுது போடா போடான்னு. ஆனா உள்ளம் கேக்குதே மோர். டேய் என்னடா மோர்? தயிர். டேய் வாய் மூடிட்டு சாப்பிட முடியாது. என்ன சாப்பிட முடியாது? என்ன திமிரா? உன்னை ஏன்டா எங்க வீட்ல இருக்க சொன்னது? முதல்ல இன்னைக்கே நீ மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போடா. அது வந்து என்ன என் தம்பியை பார்த்து வாடா போடான்னு பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத பொண்ணா இருக்கியே. அவனுக்கு இவ்வளவுதான் என்னால மரியாதை தர முடியும். இந்த மரியாதை அவனுக்கு பெருசு. அத்தை, எனக்காக ஒரே ஒரு தடவை சிரிச்சு காட்டுங்களேன் ப்ளீஸ். சாந்தி, பிள்ளைங்க வெக்கப்பட போறாங்க, கிட்ட இருந்து பரிமாறு. சாப்பிடுமா. இட்லி பிடிக்காதா? நான் வேணா நெய் ரோஸ்ட் பண்ணி கொண்டு வரட்டா? இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். ஒரு நாளாவது எனக்கு தோசை போட்டு கொடுத்துருக்கீங்களா? கீ ரோஸ்ட், நம்ம கீ ரோஸ்ட். ஆனா டார்லிங் பின்னிட்ட. நான் சொல்லி கொடுத்த மாதிரி அண்ணிய ஃபிளாட் பண்ணிட்ட. ஏய் பட்டாணி, ஜீவாட்டம் இதெல்லாம் கத்துக்க. எப்படி சமாளிக்கிறா பாரு. உனக்கு பின்னாட்களில் இது ரொம்ப என்ன என்ன பின்னாட்களில்? அக்கா, அண்ணாமலை என் காலில் விழாத குறையா என் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுது இதுக்கு வாழ்க்கை கொடுன்னு. நானும் யோசிக்கிறேன், இந்த குள்ள வார்த்தை எனக்கு செட் ஆகுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. டேய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேனா? சும்மா அதுக்கு தேவையில்லாம என்ன இழுக்கிற? இதனால தான் நான் இங்க வரதே இல்லை. நம்பி, ஜான்சி, என்ன நம்பி நீ வந்த இடத்துல கூட அவளை நிம்மதியா ஒரு சாப்பிட விடுறியா பாரு. பாரு, கோச்சிட்டு எழுந்து போயிட்டா. ஓகே டார்லிங், காம் டவுன், டோன்ட் வரி. கண்மணி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. ஆமா, இவன் யாரா கல்யாணம் பண்ணிப்பா? உன்னை டார்லிங்குங்கிறா, அவளை கண்மணிங்கிறா. ஜான்சி, எதுக்கு அனாவசியமா கோவப்படுற? நான் எப்போ உங்ககிட்ட விளையாடுற மாதிரி தானே விளையாண்டேன். நீ பாட்டு கோச்சிட்டு வந்து நிக்கிற. அது நம்ம வீட்ல. இங்கேயும் ஏன் இந்த மாதிரிலாம் விளையாடுற? உங்க அண்ணி என்ன எப்படிலாம் பேசினாங்க, எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு தெரியுமா? ஓகே, ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாப்பிட உள்ளவா? நான் வரல. நீ ஜீவா அனுப்ப, நான் வீட்டுக்கு போறேன். நீ சாப்பிடாம போனா அண்ணி என்ன நினைப்பாங்க? சொல்றது கேளு, வா. உன் கூட நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ போ. ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன்? நானும் உன்னை 2 நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னை பார்த்து உருன்னு போயிட்டு இருக்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. நீயும் ஜோதியும் அன்னைக்கு பாத்ரூம் கிட்ட நின்னுட்டு என்ன பேசிட்டு இருந்தீங்க? உனக்கும் அவளுக்கு என்ன ரகசியம்? ஜோதி அப்ப பாரு மூஞ்சி எம்பன்னு வச்சிட்டு இருக்கா. நீ ஜோதியை விரும்புற. ஜான்சி, ஜீவாவும் ஜோதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லயே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு யாராவது வந்து கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவேன்? உன்னதான். நிஜமா? போய் போன பூரா போய் தான். ஜோதி தனியா இருந்தா அவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்க. ஜீவாவை எல்லாரும் முன்னாடியும் டார்லிங் டார்லிங்னு பேசுற. இப்ப நான் தனியா நின்னுட்டு இருக்கேன்னு என்கிட்ட பேசுற. இதுக்குதான் இந்த ஆம்பளைங்கள நான் நம்புறதே கிடையாது. ஜான்சி, மற்றவங்கிட்ட நான் பழகுறதுக்கும் உங்ககிட்ட பழகுறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல? தெரியல. புரியல? புரியல. என்ன இப்போ நானே வாய் விட்டு சொல்லணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். எனக்கு ஜோதி பத்தி ரகசியம் மட்டும் சொல்லு. ஐயோ, எனக்கும் ஜோதிக்கு எந்த தொடர்பும் இல்லம்மா. சொன்னா கேளு. அவளுக்கு இந்த ட்ரக்ஸ் ஹேபிட் இருந்ததுல்ல, அந்த கன்ஃபியூஷன்ல அப்படி இப்படி இருக்கா. அதனால தான் ஒதுங்கி இருக்கா, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க 2 பேரும் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அவன் நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. போதுமா? சொன்னா கேளு. சரி, சாப்பிடவா? அதான் நான் வரலன்னு சொல்றேன்ல. நீ ஜீவாவை கூப்பிட்டு, நான் போறேன். இங்கே பாரு, நீ சாப்பிட வரலன்னா நான் ரொம்ப வேதனைப்படுவேன். ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்குறேன்டா, சாப்பிட வாடா. நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட கெஞ்சவும் வேண்டாம், கொஞ்சவும் வேண்டாம். நீ போ. ரொம்ப அழட்டிக்காத. அழகா இருக்கும்னு அழட்டிக்காதடி. அட, சிரிப்பை பாரு. அழகுன்னு அப்படியே சிரிப்பு தாண்டவம் ஆடுது. முகம் மல்லிப்பூவா மலருது. சரி, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற நான் சொல்லட்டுமா? வேண்டாம். நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏய், உனக்கு நல்லா தெரியும், சொல்லு. தெரியாது.
ஏய் போய் 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 அவ்வளவும் போய். உனக்கு நல்லா தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னு. இந்த மாதிரிலாம் பேசி ஐ லவ் யூன்னு ஐஸ்லாம் வைக்க வேண்டாம். இன்னும் அந்த ஆசை வேற இருக்கா? ஓகே ஓகே, கண்டினியூ. சரி வா, சாப்பிட வா. பாரு உங்க அப்பா எவ்வளவு வேதனையோட இருக்காரு பாரு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன், சாரி கேள்றா. டேய் கேள்றா. விடுச்சுதப்பா. ச்சே, வர யாரும் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. புத்தி சொல்றவனுக்கு முதல்ல தனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். ஏன் நான் என்ன பண்ணேன்? உனக்கு இது அசிங்கமா இல்ல? அறிவு கெட்டத்தனமா பேசாதடா. மானம் கெட்டத்தனமா வயசு பொண்ணோட வாசல்ல நின்றுட்டு குசுகுசுன்னு பேசிட்டு இருக்க, தொட்டு பேசிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா நின்று பேசக்கூடாதா? அண்ணா நீயே சொல்லுண்ணே. அந்த பொண்ணு சாப்பிட்றப்ப கிண்டல் பண்ண, வெளில போய் நின்றுக்குச்சு, சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தேன். இது தப்பா அண்ணா? சொல்லுண்ணே. 1000 தான் இருந்தாலும் அது வயசு பொண்ணு, 2 அடி தள்ளி நின்று தான்ப்பா பேசணும், தொட்டெல்லாம் பேசக்கூடாது. ஓகே பிரதர். பிக் பிரதர் சொல்லிட்டாரு, ஸ்மால் பிரதர் கேட்டாரு. வேணும்னா தொடர்ந்து வா, தொட்டு விடாதுன்னு ஒரு போட மாட்டேங்கிறேன். ஓகே, கீப் டிஸ்டன்ஸ். ஓகே பிக் ஜமீன், கோச்சிக்காதீங்க ஜமீன், பிரஷர் ஏறிடும், வயசாயிருச்சுல. ஓகேவா? அப்பா டாடிக்கு நான் தரேன். இந்தாங்க டாடி. சாந்திகா, உன்னோட கொஞ்சம் பேசணும். என்ன? உலகநாதனுக்கும் அண்ணாமலைக்கும் டைவர்ஸ் கிடைக்கணும்னா உன் ஹெல்ப் வேணும்க்கா. நான் என்ன பண்ணணும்? உனக்கும் அந்த அளவுக்கு கல்யாணமே நடக்கலையா? நீ சோத்துக்கே வழி இல்லாம இருந்தியா? அந்த ஆள் வீட்டுல கொஞ்ச நாள் வேலை பார்த்தியான். அண்ட புழு ஆகாச புழு புழுவுற அந்த ஆளு. நம்பி இதெல்லாம் எங்கேண்டா வந்து சொல்றேன்? ஏதோ கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கா, அது கூட பிடிக்கலையா உனக்கு? என்னென்ன நீ விவரம் இல்லாம பேசுற? கோமதி கூட பிறந்தவன் தானே. என்ன தெரியுமா சொல்றான்? உலகநாதனுக்கு சாந்தி அக்கா கல்யாணமே நடக்கலையா, அவங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல சத்தியம் பண்ணி சொல்றான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? அயோக்கிய நாய். இவன் வந்து எனக்குள்ளே பிறந்திருக்கான் பாரு. சொந்த தங்கச்சி, அவ வாழ்க்கை பறி போகுது, அதை கொஞ்சம் கூட யோசிக்கல. கேவலம் பணத்துக்காக எப்படி இப்படிலாம் போய் சொல்லியிருக்கான். இந்த பக்கம் பார்த்தா இவளும் தகச்சு, அந்த பக்கம் பார்த்தா அவளும் தகச்சு. எப்படி கேடு கடத்தனமா நடக்கிறான்னு தெரியலையே. இல்ல நான் செஞ்ச மொத்த பாவம் இப்படி ஒரு பிள்ளையா வந்து எனக்கு பிறந்திருக்கடா. பிள்ளைய வந்து பிறந்திருக்கு. விடுங்கப்பா, அவங்களே திட்டுறீங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு விமோச்சனம் இல்லப்பா. சாந்தி, உன்னையே நீ ஏமா தாழ்த்திக்கிற? நீ நல்லவம்மா, எல்லாம் நல்லது தானே பண்ணிட்டு இருக்க. வீணா எதுக்கு மனசு போட்டு குழப்பிக்கிற? சந்தோஷமா இரு. சர்ச்சில் சிஸ்டர் சொன்ன பேச்சு கேட்டு நீ அன்பத்தனை எல்லார்ட்டையும் பழகுற. அப்புறம் என்ன, மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டு பழைய வீட்டு ஆயிடாது. சந்தோஷமா இரு. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நம்பி, நான் என்ன பண்ணணும் அதை முதல்ல சொல்லு. அக்கா, நீ கோர்ட்டுக்கு வரணும். உங்களுக்கும் உலகநாதன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா இமீடியட்டா அண்ணாமலைக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். அக்கா, உங்க கல்யாண போட்டோ ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் எடுக்கல. பாத்தீங்களா, அப்பவே பிளான் பண்ணிட்டான். 3rd ரேட்டட் கிரிமினல், ஃப்ராடு. அண்ணாமலையும் அவரும் எப்படியாவது ஒன்னா சேரணும். அக்கா, அது நடக்காதுக்கா, வேற ஏதாவது பேசுக்கா. நீங்க என்னென்ன சொல்றீங்க? அண்ணாமலை உலகநாதனை டைவர்ஸ் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அண்ணாமலை விரும்புகிறாளே, இதில் அவதாம முடிவு பண்ணணும். அக்கா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத, நீ முடிவெடுக்கா. அண்ணாமலை விருப்பம்னா வந்து சொல்றேன். ஆனா அவங்க 2 பேரும் எப்படியாவது ஒன்னா சேரணும் நம்பி. தமிழ், நீ மட்டும் எனக்கு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை பார்க்கவே நான் வரமாட்டேன். பாத்தியா கோமதி, இந்த மாதிரி தான் நான் பணம் தரலன்னு சொன்னா உடனே உன்னை பார்க்க வர மாட்டேன், பேச மாட்டேன்னு இப்படி மிரட்டுறது. ஏன் சந்தானம், என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? என் மேல உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்கும்ல? பின்ன என்ன தமிழ், நான் தான் கடைக்காரனா இருக்கேன், ஒரு வீட்டை வாங்கி போட்டிருக்கேன், அதுக்கு மாசம் மாசம் பணம் கட்ட வேண்டாமா? எங்கேயாவது லஞ்சம் வாங்கலான்னா அது கூட வாங்க முடியல.
உங்க கூட பழகினால அந்த அண்ணாமலை சூரியன் பத்திரிகையில் என்ன பக்கமா எழுதி லஞ்சம் வாங்க முடியும், நேர்மையா வாழ வேண்டியதா போச்சு. காந்தி பிறந்த தேசத்துல நேர்மையா இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்கப்பா. எனக்கு என்ன ஃபீல் பண்ணு. ஏ தமிழ், இப்ப எனக்கு பணம் தருவியா தரமாட்டியா? டேய், பணம் தருவியா தரமாட்டியாடி? தர மாட்டேன்னு சொல்றேல, அப்புறம் என்ன? ஓ, தரமாட்டியா? வரேன். தொப்பிய போட்டுக்கு இல்லைன்னா கார்பரேஷன் ஆளுன்னு லாரியில ஏத்திடுவாங்க. ஐ சின்ன மாப்பிள, காக்கி சட்டி கருப்பு சட்டி மோத தங்கச்சி. குட் மார்னிங் மாப்பிள, ஹாப்பி நியூ இயர். கோச்சிட்டு வரீங்க போல இருக்கு. எதுக்காக இங்க அடிக்கடி வாங்க? என்ன சார், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நானும் தமிழரசியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அதனால உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். எதா ஃபேமிலி ஃப்ரெண்டா? இந்த கதை இழக்கிற வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. ஏண்டி, இவன் உனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா? முதல்ல இவன் இங்கிருந்து போக சொல்றேன். முதல்ல நீங்க கிளம்புங்க. அப்போ என்ன நினைச்சு அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா? சார், ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? பொம்பளை மேல போய் கண்ணிட்டு போறீங்க. இதெல்லாம் ஆம்பளைக்கு அசிங்கம் சார். அதெல்லாம் ஆம்பளைக்கு அழகு இல்ல சார். ஐ காட் ஒன் குட் டயலாக். ஜீவ ஜோதி படத்துல முக்கியமான சீன்ல இத வைக்கிறேன் தம்பி நான். கொஞ்சம் வாய் மூடிட்டுடா. டேய், இவன் என் பொண்டாட்டிடா. இவள அடிப்பே மிதிப்பே. அத கேக்குற நீ யாரா? போட வெளிய. ஏய், நான் மேல கை வைக்கிறேன். டேய், லெஃப்ட்ல கொடுத்து போலீஸ்காரன் என் மேல கைய வெச்ச அப்புறம் என்ன அடிச்சன்னு சொல்லி உள்ள தள்ளிடுறேன். போட வெளிய. ரொம்ப குதிக்காத. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி உங்க முன்னாடி ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? நீ உங்களை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியே போ போ போன்னு சொல்றேன்ல. போடா. நீ உள்ள வா சந்தனம். உள்ள வரல போடி. சந்தனம் உள்ள வா, பேசலாம். உள்ள வரல போ. இது பாரு, இப்படி போடினா தேவையில்லாம அவன்கிட்ட சண்டை போடுவேன். நான் சொல்றது கேளு, உள்ள வா. அவன் என்ன அவமானப்படுத்திட்டான்டி. உள்ள வரல போ. சந்தனம், நான் சொல்றது கேளு. அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உள்ள வா. வரலங்கறனால போடி. ப்ளீஸ் சந்தனம், உள்ள வா. விடு. உனக்கெல்லாம் அறிவு இல்ல? ஒரு வாட்டி சொன்னா புரியாது. போடி. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் புருஷன்? ஆய் மயிறு மாத்தேன்னு பாக்குறேன். இல்ல கொன்னுடுவேன். உன் புருஷனை ஒழுங்கா அடங்கி இருக்க சொல்லு. இல்ல அவன் எப்படி அடங்கணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு நீ ஒருத்தி போறாதம்மா. அன்னைக்கு ராத்திரி எவ்வளவு தூரம் சொன்ன தமிழரசி வீட்டு பக்கம் போக கூடாதுன்னு. சொல்ல அதே செஞ்சுட்டு இருக்கான். இங்க பாரு, இன்னும் ஒரு மாசம், ஒரே மாசம் தான் உனக்கு டைம். குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே போனோம். குழந்தை இருக்கல உனக்கு, ஸ்கூல் போயிருக்கல, திரும்பி வருவான்னு எதிர்பார்க்கறல்ல. நான் சொல்றதை கேட்கலன்னா ஒரு நாள் உன் குழந்தை வீட்டுக்கு வராது. வீடு அடிச்சு தர மட்டும் பாத்து விட்ட. முக்கியம். ஊருக்கு அமிச்சிடுங்க, தயவு செஞ்சு ஊருக்கு அமிச்சிடுங்க. நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். வேணாம், என்ன ஊருக்கு அமிச்சிடுங்க. எனக்கு என் குழந்தை தாங்க முக்கியம். தயவு செஞ்சு என்ன ஊருக்கு அமிச்சிடுங்க. எனக்கு என் குழந்தை தாங்க முக்கியம். தயவு செஞ்சு என்ன ஊருக்கு அமிச்சிடுங்க. எனக்கு என் குழந்தை தாங்க முக்கியம். அண்ணா,
சரி. சார், டே குணா, நீ எங்கடா இங்க? நான் இப்போ மந்திரமூர்த்தி ஐயா கிட்ட தான் வேலை பார்க்குறேன் சார். இங்க என்ன வேலை பார்க்குற? கல் மண்ணு ஜல்லிலாம் வரும், அதை குடோனில் போட்டு வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ ஜெயிலுக்குள்ள தானே இருந்த? ஜெயில இந்த ரிலீஸ் ஆன? ஜெயில தான் இருந்தேன். நான் நல்ல விதமாக நடந்துக்கிட்டதை பார்த்து 3 மாசத்துக்கு முன்னாடியே வெளியில் விட்டுட்டாங்க. உன்டையா ஜெயிலிருந்து வெளியே வந்தே இல்லை, வந்தோன்னு என்ன பார்த்துக்கலாம்ல? இல்லை சார், கொஞ்ச நாளைக்கு நல்ல விதமாக இருக்கலாம் தான். சார், மந்திரமூர்த்தி ஐயாவோட பெரிய மகன் விநாயகம் கையில் கம்போட நிற்கிறான் சார். இந்தா என் வீட்டு அட்ரஸ். 2 நாள் கழிச்சு என்ன வந்து பாரு. இந்தா இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. ஜாக்கிரதை, நான் வர்றேன். அம்மா உங்களுக்கு ஃபோனு. ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. யாரு? ஃபோன் வந்துச்சு, தமிழிசம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க. குரல் கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சு. சரி, ஃபோன் என்கிட்டே இருக்கட்டும். ஃபோன் பண்ண பேசுறேன். ஹாய் மூணு முதலாளி. சரி சரி சரி, உன்னுடைய ஒத்த குரலுக்கே நான் 100 ரூபா தரலாம். இந்தா 10 ரூபா வச்சுக்கோ. என்ன தமிழு, நீ மட்டும் தனியா வர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? தங்கச்சி, அந்த குள்ளவத்து விசாலத்தை கூப்பிட்டு அண்ணனுக்கு ஒரு டீ எடுத்துட்டு வர சொல்றான். சந்தானம் வரும்போது அவங்க இங்க இருந்தா பிரச்சனையா இருக்கும், அதான் அப்படியே விட்டுட்டேன். அதான் சந்தான பிரச்சனை ஊரு பூரா நாரி கிடக்குது. அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ அந்த சிவா பையில எடுபடி ஆக்கி இருந்திருக்கணும். முதல்ல முறுக்கு வடையும் வாங்கிட்டு வாடான்னு அவனை கடைக்கு அனுப்பணும். அப்புறம் டாஸ்க் மார்க்ல போய் சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பணும். அப்புறம் அளவா மிக்ஸ் பண்ணி கொடுறான்னு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கே ஊத்தி கொடுத்து சின்ன குடிகாரன் ஆக்கி இருந்திருக்கணும். எப்படி ஐடியா? அப்பதானே நாம அவனை வச்சு அந்த தவசி பையில எதிர்த்துருக்க முடியும். கவலைப்படாத, அவன் அங்க இருந்தாலும் நான் சொல்றதை செய்வான். 2 நாள் இங்க இருந்திருக்கால, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்க. நீ யாரு? ஆஸ்கார் கலைஞி, என் பட ஹீரோயின். சரி, அந்த சாக்கடை எல்லாம் கிடக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வர்றேன். இங்க பாரு, நீ மாசம் மாசம் எனக்கு 25,000 ரூபாய் தரதா சொன்னியே, அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? எப்ப தரப்போற? எனக்கு வந்தா தானே. இங்க பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உங்ககிட்ட பணம் இல்லாமலா அந்த சந்தானம் வரும்போது கட்டுக்கட்டா தூக்கி கொடுக்குற, சீலா வரும்போது லட்ச லட்சமா தூக்கி கொடுக்குற, ஆனா நான் கேட்ட மட்டும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ தவசிட்டு இருக்கிற பத்திரத்தை களவாடிட்டு வந்து ஒரு வக்கீல வச்சு கோர்ட்ல கேஸ போட்டு அப்புறம் உனக்கு பணம் வந்து அப்புறம் இப்ப எனக்கு தர்றது எனக்கு வயசாகி போயிடும். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்க பாருமா, 50 ரூபாய் எனக்கு குறைவா இருந்தாலும் அன்னைக்கு பணம் வேணும். நான் டெய்லி வேஜஸ் மாதிரி கொடுத்துரு. சரி, 2 மாசம் பொறுத்துக்க, மொத்தமா சேர்த்து தரேன். இந்த மொத்தமா சேர்த்து பின்னாடி தர்றேங்கிறதெல்லாம் நேத்தில நாமம் போடுற கணக்கு. இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு 50 ரூபாய் குறைவா இருந்தாலும் அன்னைக்கு வேணும். வெட்டு. ஹலோ, தமிழரசி தானே? ஆமா, யார் பேசுறது? நான் யாருங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. உன் புருஷன் நல்ல சிவன் எப்படி செத்தாங்கிறது தான் முக்கியம். அவன் தற்கொலை செஞ்சுக்கல, கொலை செஞ்சிருக்காங்க. யார் பண்ணிருக்கா எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது. முதல்ல நீங்க யார் பேசுறது? நான் யாரு என்னங்கிறது இப்போ அவசியம் இல்லை. 2 நாள்ல ஃபோன் பண்றேன். பணத்தை எடுத்து. ஹலோ 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 ஹலோ. என்ன தங்கச்சி, மைக் டெஸ்ட் மாதிரி ஹலோ ஹலோங்கற? யார் போன்ல? யாரும் இல்ல. பேசுனியே, யார் அது? ஒண்ணும் இல்லங்கறல்ல. சரி சரி, ஓகே. உன் பிரச்சனை எனக்கு எதுக்கு? என் பிரச்சனை பண பிரச்சனை. எப்ப தர போற? அடுத்த வாரம் வா, தரேன். ஓகே, we will meet next week. அம்மா, வாமா. என்ன காலையில் இந்த பக்கம்? அதுவும் டியூன் பாஸோட வந்திருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லைப்பா. காலையில் குழிப்பணியாரம் செஞ்சேன். ஏதோ கோவத்தில் அம்மா சாப்பிடாம வந்துட்டாங்க. மனசு கேட்கல.
அதான் டப்பால போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஓ, குழி பணியாரம் நல்லா செய்வீங்களா? அதை நான் அப்படி கட்டுப்பிட்டேன். நான் காரைக்குடிக்காரி இல்லை. குழிப்பணியம், நெய் பணியம், நூல் பணியம், சொதி இதெல்லாம் செய்யறதுல நான் எக்ஸ்பர்ட் ஆக்கும். இந்தா ஒன்று சாப்பிட்றியா? சரி சரி சாப்பிட்டுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். வேண்டாம் இன்னொன்று எடுத்துக்கப்பா. பாச்சா வெளியே போ. போப்பா போப்பா. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உண்மை தெரியணும். என்ன? நல்ல சிவா எப்படி செத்தாரு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.